ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தேர்ட் லெசன் ஹவு மெனி பீட்ஸ் லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே வாங்க, இந்த குட்டி ஸ்டோரியை பாருங்கள். ராகுல், யூ ஹேவ் ஸ்கோர் 97. யூ மஸ்ட் ட்ரை டு ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் இன் த நெக்ஸ்ட் எக்ஸாம். இங்கே இந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்க, ராகுலை பார்த்து, ராகுல் வந்து 97 மார்க்ஸ் எடுத்திருக்கான். எவ்வளோக்கு? 100க்கு 97 எடுத்திருக்கான். மேம் என்ன சொல்கிறாங்க, நீ நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ராகுலுக்கு வந்து இன்னும் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் 100 அவுட் ஆஃப் 100 எடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 97ஓட நம்ம 3 சேர்த்தா எவ்வளோ எடுக்க முடியும்? 100 அவுட் ஆஃப் 100 எடுக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே இந்த பையன் என்ன சொல்கிறான், இன் டுடேஸ் மேட்ச் ஐ மஸ்ட் ஸ்கோர் அ செஞ்சுரி. இன்னைக்கு மேட்ச்சில் நான் செஞ்சுரி அடிக்கணும்னு சொன்னான். செஞ்சுரினா என்ன? 100 ரன்ஸ் வந்து நான் அடிக்கணும், அதுதான் வந்து என்னோட கோல் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்கான்? 98 தான் அடிச்சிருக்கான். இன்னும் எவ்வளோ வேணும் அடிக்கிறதுக்கு? 98ஓட 2 சேர்த்தா எவ்வளோ ஆகுது? 100 ஆகுது. ஸோ 100 ரன் எடுத்தால் என்ன ஆகுது? ஒரு செஞ்சுரி ஆகிடுது. அடுத்து பாருங்க, we have counted up to 99. இந்த பையன் என்ன பண்ணுறான், 99 கப்ஸை வந்து என்ன பண்ணுறான், கவுண்ட் பண்ணிடுறான். அடுத்து இந்த பொண்ணு கையில் ஒன்று வச்சிருக்கு. இந்த பொண்ணு இன்னொன்று கொடுத்த உடனே எவ்வளோ ஆகுது? ஐ ஹாவ் ஒன் மோர் நவ். என்கிட்ட இன்னொன்று இருக்குது. நவ் இட் இஸ் 100. இந்த பொண்ணு என்ன சொல்லுது, இப்போ நம்ம 100 வரை நம்ம இதை கவுண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிடுது. அடுத்து பாருங்க, ஆடிங் 1 to 99 மேக்ஸ் 100. இங்கே எவ்வளோ பீட்ஸ் இருக்குது? 99 பீட்ஸ் இருக்குது. இந்த 99 பீட்ஸோட நம்ம ஒன்று சேர்த்தா என்ன ஆகும்? 100 ஆகும். 10 பீட் ஸ்ட்ரிங்ஸ் மேக் 100 பீட் பஞ்ச். இங்கே 10 பீட்ஸ் இருக்குது. நம்ம கவுண்ட் பண்ணலாமா? 10 10 10 10 10 10 10 10 10. மொத்தம் எவ்வளோ ஆகுது? 10 20 30 40 50 60 70 80 90 100. 10 பீட் ஸ்ட்ரிங் ஒன்றா சேர்ந்தா எவ்வளோ ஆகுது? 100 பீட் பஞ்ச் ஆகுது. எவ்வளோ இருக்குங்க? 100 பீட் பஞ்சாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், 100ல் எவ்வளோ டென்ஸ் இருக்குது? 10 டென்ஸ் இருக்குது. இங்கே கவுண்ட் பண்ணுங்க இன்னொரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 டென்ஸ் இருக்கா? 10 டென்ஸில் மொத்தம் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 100 ஒன்ஸ் இருக்குது. இந்த குட்டி குட்டி ஒன்ஸ் எல்லாம் நீங்கள் உட்காந்து எண்ணினீங்கன்னா மொத்தம் 100 ஒன்ஸ் இருக்கும். அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க, இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். மேட்ச் த 10 பீட் ஸ்ட்ரிங் டு மேக் 100. நம்ம 10 பீட் ஸ்ட்ரிங்லேருந்து 100 வந்து நம்ம உருவாக்க போகிறோம். உருவாக்கலாமா? இங்கே மொத்தம் ஃபஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 10 20 30 40 50 60 70 80 90. நமக்கு இன்னொரு 10 இருந்தால் தானே 100 ஆகும். அதோட மேட்ச் பண்ணிக்கலாமா? இங்கே ஆல்ரெடி மேட்ச் பண்ணியிருக்காங்க, இங்கே மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இங்கே நமக்கு 50 பீட்ஸ் இருக்குது. 10 20 30 40 50. நமக்கு இன்னும் ஒரு 50 வேணும்ல. நெக்ஸ்ட் 50 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 10 20 30 40 50. இதோட மேட்ச் பண்ணிக்கோங்க. செகண்ட் எவ்வளோ இருக்குது? நெக்ஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 10 20 30 40 50 60. இங்கே 60 இருக்குது. இன்னும் நமக்கு எவ்வளோ வேணும் மேட்ச் பண்ணுறதுக்கு? 40 வேணும். இங்கே 40 இருக்கான்னு பாருங்கள். 10 20 30 40. ஸோ நம்ம இதோட இங்கே மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், ரைட் த நம்பர்ஸ் டு மேக் 100. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 100ஸை உருவாக்க போகிறோம். இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்களே. 70 + 30 எவ்வளோ ஆகுது? 100 ஆகுது. அடுத்து என்ன இருக்குது? இங்கே 20 கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே என்ன எவ்வளோ சேர்க்கணும்? 20ஓட நம்ம 80 சேர்த்தா எவ்வளோ ஆகுது? 100 ஆகுது. 20 80 சேர்த்தா 100. அடுத்து பாருங்கள், இங்கே 40 கொடுத்துருக்காங்க. 40 கூட நம்ம எது சேர்த்தா 100 ஆகும்னு பாருங்கள். 40 கூட நம்ம 60 சேர்த்தா எவ்வளோ ஆகும்? 100 ஆகும். 60 + 40 எவ்வளோ? 100. அடுத்து பாருங்கள், 50 இருக்குது. 50ஓட நம்ம இன்னும் என்ன எவ்வளோ சேர்க்கணும்? 50ஓட 50 சேர்த்தா எவ்வளோ ஆகும்? 100. 50ஓட 50 சேர்த்தா 100. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 10 இருக்குது. 10ஓட நம்ம எவ்வளோ சேர்த்தா இது 100 ஆகும் பாருங்கள். 10ஓட நம்ம 90 சேர்த்தா தான் என்ன ஆகும்? 100 ஆகும். இங்கே 90 போட்டுக்கோங்க. 90 + 10 எவ்வளோ? 100. நெக்ஸ்ட் நம்ம மேட்ச் தி ஸ்டிக் டு மேக் 100. நம்ம 100 ஸ்டிக்கை வந்து மேக் பண்ண போகிறோம். மேக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இங்கே எவ்வளோ ஸ்டிக் இருக்குது நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாமா? 10 20 30 40 50 60 70 1 2 3 4 5. நம்மக்கிட்ட 75 ஸ்டிக்ஸ் இருக்குது. நமக்கு இன்னும் எவ்வளோ ஸ்டிக்ஸ் தேவை? 25 ஸ்டிக்ஸ் தேவை. இங்கே 25 ஸ்டிக்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது. 10 20 21 22 23 24 25. ஸோ இதோட இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து இங்கே எவ்வளோ ஸ்டிக் இருக்குது நம்ம கவுண்ட் பண்ணலாமா? 10 20 30 40 50 51 52. 52 ஸ்டிக்ஸ் இருக்குது. நமக்கு இன்னும் எவ்வளோ ஸ்டிக்ஸ் தேவை? 48 ஸ்டிக்ஸ் தேவை. இங்கே 48 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே கீழே இருக்குது. இது கவுண்ட் பண்ணலாமா? 10 20 30 40 40 41 42 43 44 45 46 47 48. இந்த 52ஓட 48 சேர்த்தா எவ்வளோ ஸ்டிக்ஸ் வருது? 100 ஸ்டிக்ஸ் வந்துடுது. அடுத்து பாருங்கள், இங்கே எவ்வளோ ஸ்டிக்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? 10 20 30 40 50 60 60 61 62 60 64. இங்கே 64 ஸ்டிக்ஸ் இருக்குது. நமக்கு இன்னும்
36 தேவை. 36 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 36 வந்து இங்கே இருக்குது. இது கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 36 வருதான்னு பாருங்கள். 10, 20, 30, 31, 32, 33, 34, 35, 36 மொத்தம் இந்த 64ஓட 36 சேர்த்தா எவ்வளோ 106 வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள். 10, 20, 30, 40, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57 இங்கே மொத்தம் எவ்வளோ ஸ்டிக்ஸ் இருக்குது? 57 ஸ்டிக்ஸ் இருக்குது. நமக்கு இன்னும் எவ்வளோ தேவை? 43 ஸ்டிக்ஸ் தேவை. இங்கே 43 ஸ்டிக்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 10, 20, 30, 40, 41, 42, 43. ஸோ 57ஓட 43 சேர்த்தா எவ்வளோ? 100 ஸ்டிக் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே எவ்வளோ ஸ்டிக்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 81, 82, 83. நமக்கு இன்னும் எவ்வளோ ஸ்டிக்ஸ் தேவை? 17 ஸ்டிக்ஸ் தேவை. 17 ஸ்டிக்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 10, 1, 2, 3, 4, 5, 6, 7 இங்கே 17 இருக்குது. 83ஓட 17 சேர்த்தா எவ்வளோ? 100 ஸ்டிக்ஸ் இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் ஒரு முறை கவுண்ட் பண்ணி மேட்ச் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டாக லேர்ன் பண்ண போகிறது நம்பர் நேம்ஸ். 100லேருந்து 900 வரை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். லேர்ன் பண்ணலாமா? 100 பீட் பஞ்ச். இங்கே ஒரு பெஞ்ச்லேயும் எவ்வளோ இருக்குது? 100 இருக்குன்னு சொல்கிறாங்க. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. 100 பீட் பெஞ்ச் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது 100 நம்ம நம்பர்ஸாக எப்படி எழுதுவோம்? 100, 100. நம்பர் நேமாக என்ன சொல்லுவோம்? 100. இங்கே 2 பீட் பஞ்ச் இருக்குது. 100 பீட் பஞ்ச் எவ்வளோ இருக்குது? இங்கே 2 இருக்குது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? 200. 200. நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கே எவ்வளோ இருக்குது? 3 பீட் பஞ்ச் இருக்குது. 300. 4 இருந்தால் 400. 5 இருந்தால் 500. இங்கே 6 இருக்குல்ல? 600. இங்கே 7 இருக்குது. 700. இங்கே 8 இருக்குது. 800. இங்கே 9 இருக்குது. 900. ஸோ இதுதான் நம்பர் நேம்ஸ். அடுத்து பாருங்கள். கனெக்ட் த நம்பர் ஆஃப் 100 பீட் பஞ்ச் வித் த நம்பர். இப்போது நம்ம பீட் பஞ்ச்னால் என்ன நம்பர் நேம்ஸோ பார்த்துட்டோம். இப்போ கனெக்ட் பண்ணலாமா? இங்கே மொத்தம் எத்தனை பீட் பஞ்ச் இருக்குன்னு பாருங்கள். 100ல் 100, 200, 300, 400, 500, 600. 600 இருக்குது. 600ஓட மேட்ச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 100, 200, 300, 400, 500. 500ஓட மேட்ச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணலாமா? 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900. 900ஓட மேட்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். ரைட் த மிஸ்ஸிங் ஹண்ட்ரட்ஸ். இப்போ நமக்கு 100னா என்ன, அதோட நேம்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு. மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எழுதலாமா? 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900. அடுத்து பாருங்கள். கம்ப்ளீட் த டேபிள். இப்போ நம்பர் நேம்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். 200 நமக்கு எப்படி எழுதணும்னு தெரியும்ல? 200. HUNDRED. அடுத்து என்ன? இங்கே 600 கொடுத்துருக்காங்க. 600க்கு நம்ம நம்பர்ஸில் எப்படி எழுதுவோம்? 600 போட்டால் என்ன ஆகிடும்? 600 ஆகிடும். அடுத்து 700 நம்ம நம்பர் நேம்ஸ் எழுதலாமா? SEVEN 7 HUNDRED 700. அடுத்து பாருங்கள். 300 எப்படி நம்பர்ஸ்லாம் நம்ம எழுதணும்? 300 போட்டால் என்ன ஆகிடும்? 300 ஆகிடும். 900 பாருங்கள். NINE 9 HUNDRED 900. அடுத்து பாருங்கள். 800 நம்பர்ஸ் எழுதுங்க. 800 போட்டால் என்ன ஆகும்? 800 ஆகிடும். அடுத்து பாருங்கள். இங்கே ஒரே ஒரு 10 ருபீஸ் இருக்குது. இதுக்குள்ளே எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நம்ம கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரே ஒரு 10 ருபீஸில் 10 ஒன்ஸ் இருக்குது. நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 100 ருபீஸ் நோட் மாதிரி இருக்குல்ல? நம்ம வீட்டிலலாம் பார்த்துருப்போம். இது என்னது? இது 100 ருபீஸ் நோட். 100ல் மொத்தம் எத்தனை டென்ஸ் இருக்குது? இங்கே 10 ருபி காயின்ஸாக இருக்குது. எத்தனை டென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 100ல் 10 டென்ஸ் இருக்குது. அப்போ 10 டென்ஸில் மொத்தம் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 10 டென்ஸில் மொத்தம் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 100 ஒன்ஸ் இருக்குது. சரியா? அடுத்து பாருங்கள். மேட்ச் த மணி வித் இட்ஸ் ப்ரைஸோட மேட்ச் பண்ணலாமா? இங்கே எவ்வளோ இருக்கோ அதோட வேல்யூவோட மேட்ச் பண்ணுங்கள். இங்கே எவ்வளோ இருக்குது? 100, 110, 120, 121, 22, 23, 24, 25. 125 ருபீஸ் இருக்குது. இங்கே 125 எங்கே இருக்குது? அதோட மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? கவுண்ட் பண்ண பாருங்கள். 100, 200, 210, 211, 212. 212 ருபீஸ் இருக்குது. அதோட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். 100, 200, 300, 310, 320, 321. 321ஓட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். ரைட் த வேல்யூ ஆஃப் மணி. இதுங்க எவ்வளோ மணி இருக்கோ அதோட வேல்யூ மட்டும் எழுதி சொல்லியிருக்காங்க. எழுதலாமா? 100 ருபீஸ் இருக்குது. 110, 111, 12, 13, 14, 15, 16. 116 ருபீஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள். இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 100, 200, 300. இங்கே ஒரு 2 டென்ஸ் இருக்குது. 310, 320, 321, 322, 323. இங்கே எவ்வளோ இது? நம்ம 323 ருபீஸ்ன்னு எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள். 100, 200, 300, 400. 410, 411, 412. இங்கே நம்ம எங்கே எழுதணும்? 412 ருபீஸ்ன்னு எழுதணும்.
அடுத்து பாருங்க இங்க என்ன குடுத்துருக்காங்க? 1, 2, 5ன்னு குடுத்துருக்காங்க. இத நம்ம என்னென்ன சொல்லுவோம்? 1 வந்து நம்ம 100ன்னு சொல்லுவோம். 2வ டென்ஸ்ன்னு சொல்லுவோம். 5 ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல மொத்தம் எவ்வளோ 100 இருக்கு? 100 இருக்கு. எத்தனை டென்ஸ் இருக்கு? 2 டென்ஸ் இருக்கு. எவ்வளோ ஒன்ஸ் இருக்கு? 5 ஒன்ஸ் இருக்கு. 100 நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? 100. 2 டென்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம்? 20. 5 ஒன்ஸ் என்ன சொல்லுவோம்? 5ன்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நம்ம எப்படி சேர்த்து சொல்லணும்? 125 125ன்னு சொல்லுவோம்.